ஏகாதசிக்கான ஃபுல் பிளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏகாதசி ரொம்ப நல்லா போச்சு. நிறைவாக காலையில் எழுந்திரிச்சி வாசல்லாம் பெருக்கி மங்களகரமாக கோலம் போட்டுட்டு இன்றைக்கி விரதம். ஸோ வந்துட்டு வெறும் துளசி தண்ணீர் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அதனால் துளசி தண்ணீரும் சாமிக்கு படைச்சது தான் எடுத்துப்பேன். ஸோ சாமி காலையிலே பெருமாளுக்கு நெய்வேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் வெல்லம் போட்டு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் இருக்க பொன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலில் வந்து க்ரௌடு ஓகே நார்மலாக தான் இருந்தது. எப்போவுமே இங்கே ரொம்ப க்ரௌடு இருக்கும். நாங்கள் போன டைமிங் வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது. அந்த ஸ்டாச்சுலாம் பாருங்களேன், சிற்பம் ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை போய் தரிசிச்சாச்சு. பெருமாளை பார்த்துட்டு இது வெளியே வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து மூலவரை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது சொர்க்கவாசலோட அந்த மேலே இருக்க அந்த பள்ளி பரமபத வாசல் அப்படிங்கிற அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாச்சு. நல்லபடியாக பெருமாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நல்லா பெருமாளை சேவிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம சிவன் கோவிலில் சிவனை பார்க்காம வரலாமா? ஸோ அதனால் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு நம்ம சிவனையே நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஏற்காடு ட்ரிப் இருந்தது. ஸோ அதுக்காக தங்கச்சி ட்ரெஸ் வாங்க போகணுன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு அவள் கோயிலுக்கு போகலை. அதனால் சரின்னு ஈவினிங் இன்னொரு டைம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட் வைப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. நைட்டில் வந்து லைட் செட்டிங் அங்கே மார்னிங் போகணும், நைட் இன்னொரு டைமும் போகணும். போயிட்டு பெருமாளை நைட்டும் சேவிச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும். ஸோ நைட்டும் போயிட்டு பெருமாள் நல்லா சேவிச்சாச்சு. சேவிச்சுட்டு லைனில் திருப்பியும் நின்னோம். நைட் போகும்போது செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு நைட் போயிட்டு நைட் இப்போது சாமியை நல்லபடியாக நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் அந்த டெக்கரேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு சாமியை நிறைவாக தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு வெளில வரும்போது அங்கே ஸ்ட்ரீட் சைடில் இது மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அம்மா கிளிப்பு இதெல்லாம் வாங்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். எனக்கு கிளிப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு செயின் ஒன்று எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து வந்தால் அங்கே பார்த்திங்கன்னா கார்ன் விற்றுட்ருந்தாங்க. சரி நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். சரி தங்கச்சும் அம்மாவும் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார்ன் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம்னாவே இப்படி தானே. இப்போ கார்ன் கடையில் தான் அவங்க 2 பேரும் கார்ன் வாங்கிக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.